இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை சில ஒரு முக்கியமான கேட்டகரிஸாக பிரிக்கலாம். எப்படி? நிதி சார்ந்த நிலைக்குழு, பணம் சம்மந்தப்பட்டது. துறை சார்ந்த நிலைக்குழு, இப்போ நம்ம பார்த்தோம்ல 24 டிபார்ட்மெண்டல் கமிட்டி இருக்குது. பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது இந்த 3வது ஸ்டேஜில் இந்த துறை சார்ந்த நிலைக்குழுக்கள்ட்டெல்லாம் கொடுத்து அந்தந்த துறைக்கு அவங்க ஒதுக்கியிருக்க பணம் ரிலேட்டடாக உங்களோட கருத்து என்ன, இன்புட்ஸ் என்ன கொடுங்க அப்படின்னு வாங்கிப்போன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி துறை சார்ந்த கமிட்டி. அது இல்லாமல் விசாரணை குழு, கமிட்டி டு இன்கொயர் அப்படின்னு படிப்போம். சில விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற கமிட்டி. ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி அப்படின்னு படிப்போம். ஸ்க்ரூட்டனி அண்ட் கண்ட்ரோல், அதற்கான கமிட்டி. அதுபோல் அன்றாட நடவடிக்கைகள், பாராளுமன்றம் நடக்கும்போது, அந்த பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும்ல. சாதாரணமாக ஒரு 1000 நபர்கள் உள்ளே வந்து போகிறாங்க, அதுவும் இந்தியாவின் முக்கியமான நபர்கள், மக்கள் பிரதிநிதிகள் வந்து போகிற இடத்துல அது சார்ந்த சாதாரண ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும்ல, அதில் ஆரம்பித்து மிக முக்கியமான வேலை வரைக்கும் வச்சுவாங்க. அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, அன்றாட நடவடிக்கைகள். அதுபோல் ஹவுஸ் கமிட்டி அல்லது சர்வீஸ் கமிட்டின்னு பேர். அவை பராமரிப்பு, யார் எங்கே அமரணும், என்னென்ன மாதிரி வந்து நடக்கணும், இது மாதிரியான அந்த எப்படி அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது, அதுலேருந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லா விதமான, இப்போது வரவங்க எல்லாருமே மூத்த தலைவர்களாக தான் இருக்க போகிறாங்க. இப்போ ஒரு மக்களின் பிரதிநிதியாக இருக்க போகிறவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு அனுபவம் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 45 வயசுலேருந்து 70-80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்களுக்கான மருத்துவ உதவியிலேருந்து அவங்களுக்கான எல்லா விதமான அந்த ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அது வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த ஹவுஸ் கமிட்டியிலேருந்து இந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அன்றாட வேலைகளை பார்க்கக்கூடிய கமிட்டிஸ் தான் பார்க்க போகிறாங்க. சரி, அப்போது வைடாக என்னென்னு பிரிக்கிறோம் அப்படின்னா, நிதி, ஃபினான்ஸு, டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ், கமிட்டி டு இன்கொயர், கமிட்டி டு கண்ட்ரோல் அண்ட் ஸ்க்ரூட்டனைஸ், ஆராய்ச்சி மற்றும் கட்டுப்பாடு, அதுபோல் அன்றாட நடவடிக்கை, டே டு டே ஆக்டிவிட்டிஸ், அதுபோல் ஹவுஸ் கமிட்டி, அதை தான் வந்து அவை பராமரிப்புன்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு பேர். இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னு சொல்கிறோம்? நிலைக்குழு அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நிலைக்குழு.